அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற அதிசயங்களை, ரகசியங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம், இயற்கை, இந்த இரண்டும் நமக்கு சொல்லக்கூடிய அதிர்வலைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மற்றும் தீய விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டு விட முடியும். சித்தர் பெருமக்கள் முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ந்து அறிந்திருந்தார்கள். நம் கண்முன்னே காணப்படக்கூடிய காரணிகளைக் கொண்டு நமக்கு ஏற்படும் சாதக பாதக விளைவுகளை துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள். இது காரணமாக அந்நாளிலே நம்முடைய முன்னோர்கள் சில வழக்குச் சொற்களை சொல்லி வந்தார்கள். சரம் கற்றவனோடு சரசமாடாதே, வாசி கற்றவனோடு வம்பு செய்யாதே, பட்சி சாஸ்திரம் கற்றவனோடு பகைத்து கொள்ளாதே, ஓரை கற்றவனோடு உரசாதே என்றெல்லாம் சொல்லுவார்கள். 5 பூதங்களால் இந்த பிரபஞ்சம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பூதங்களுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறது. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய உயிர்களிடத்திலும் இந்த பஞ்சபூத ஆற்றலே பரவி கிடக்கிறது. பஞ்சபூத ஆற்றல் மனிதர் உடலிலே எந்தெந்த காலத்திலே எந்தெந்த அதிர்வலைகளை உருவாக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் துல்லியமாக கண்டறிந்தார்கள். அதன் விளைவுதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அல்லது பஞ்சபூத சாஸ்திரம். ஒரு நாளின் 10 ஜாமங்களை நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். ஒவ்வொரு ஜாமத்திலும் எந்த பறவை அல்லது எந்த பஞ்சபூதத்தின் ஆற்றல் மிகுந்திருக்கும், ஒருவர் பிறந்தது எந்த பஞ்சபூத ஆற்றலின் அடிப்படையிலே, அந்த பஞ்சபூத ஆற்றல் அவருக்குள்ளே எப்போது நல்ல மற்றும் தீய விளைவுகளை கொடுக்கும் என்பதை பற்றி துல்லியமாக கண்டறிந்து சொன்னதுதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். இது ஏதோ விளையாட்டுத்தனமான ஒரு காரியம் அல்ல. அனைத்து சித்தர்களும் இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். தாங்கள் அறிந்த ஆய்ந்த இரகசியங்களை எல்லாம் பஞ்சபூத சாஸ்திரங்களாக பாடல்கள் வடிவிலே தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் நம்முடைய பதிவுகளிலே சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை சொல்லி அதற்கான பொருள் விளக்கத்தை சொல்வது வழக்கம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பொறுத்தவரையிலும் பாடல்களை சொல்லி பொருள் விளக்கத்தை சொல்லும் போது அது நீண்டு கொண்டே போகும். சுருக்கமாக உங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகவே இங்கே தகவலை மாத்திரம் பதிவு செய்து பயணிக்கிறோம். பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய 5 பட்சிகளிலும் ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். அதாவது 5 பூதங்களிலே எந்த பூதத்திற்கு வலிமை அதிகம் என்பதை பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து கண்டிருந்தார்கள். அதற்கான விளக்கம் இங்கே திரையிலே வருகிறது. காகம் 100 விழுக்காடு பலம் கொண்டது, வல்லூறு 80 விழுக்காடு, ஆந்தை 60 விழுக்காடு, கோழி 40 விழுக்காடு, மயில் 20 விழுக்காடு. இங்கே ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். முருகக் கடவுள் சூரபத்மனை வதம் செய்து சூரபத்மன் மரமாக மாறி தன்னுடைய வேலால் 2ஆக துணித்து அவனுடைய உடலின் 2 பாகங்களையும் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டார் என்பதாக சொல்வார்கள். காரணம், இந்த 2ம் அசுரத்தன்மை கொண்டவை என்று அவர் புரிந்திருந்தார். இங்கே நம்முடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்திலே பாருங்கள், கோழி மற்றும் மயில் ஆகிய இந்த 2ம் இருப்பதிலேயே ஆற்றல் குறைந்தவையாக காணப்படுகின்றன. இந்த வகையிலே பார்க்கும்போது வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் என்கிற இந்த பட்சிகளிலே பலமான பட்சியின் நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் இயல்பாகவே பலமானவர்களாக இருப்பதும் மற்ற பட்சிகளிலே பிறந்தவர்கள் சற்று பலகீனமாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதை அனுபவத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டு விட முடியும். நட்சத்திரங்களை கொண்டு பட்சி அறிவதை பற்றி நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம். ஐயா, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, எனக்கு ஜாதகம் இல்லை, என்னுடைய பிறந்த நேரத்தை யாரும் குறித்து வைக்கவும் இல்லை,
நான் எப்படி எனக்கான பட்சியை தேர்ந்தெடுப்பது என்கிற வினா சிலருக்கு ஏற்படக்கூடும். அதற்கு விடையாக நம்முடைய முன்னோர்கள் சில உயிர் எழுத்துக்கள் பஞ்சபூதங்களோடு அல்லது பஞ்ச பட்சிகளோடு இணைந்திருப்பதை பற்றி சுட்டி காட்டினார்கள். இங்கே திரையிலே அது காட்டப்பட்டிருக்கிறது. வல்லூறு அ ஆ ஐ ஔ என்கிற எழுத்துக்களின் தொடக்கத்தை கொண்டிருக்கும் பெயர்களை கொண்டவர்களுக்கு பட்சியாகிறது. ஆந்தை இ ஈ, காகம் உ ஊ, கோழி ஏ ஏ, மயில் ஓ ஓ. இந்த ஓசை வெளிப்படக்கூடிய பெயரின் முதல் எழுத்துக்களை கொண்டவர்கள் இந்த குறிப்பிட்ட பஞ்சபட்சியின் ஆதிக்கத்தில் வருவார்கள் என்பது பொருள். அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட எழுத்துக்களின் அடிப்படையிலேயே பெயர் வைத்தார்கள். இன்றைய நவநாகரிக காலத்திலே எந்தவிதமான புரிதலும் இல்லாமல் மனம் போன போக்கிலே பெயர் வைத்துக் கொள்வது வழக்கம். இந்த பெயர்களின் முதல் எழுத்துக்களை நம்முடைய பஞ்சபட்சியோடு பொருத்தியும் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கு இந்த பெயருக்கு கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் ஓரளவு பயன் கொடுக்கும் என்பது கருத்தாகிறது. உதாரணத்திற்கு இங்கே திரையிலே சில பெயர்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. வல்லூறு என்கிற பட்சியின் முதல் எழுத்து அ ஆ ஐ ஔ என்று முடிகிறது. அந்த வரிசையிலே பார்க்கும்போது உதாரணத்திற்கு கண்ணன் என்கிற பெயரை எடுத்துக்கொண்டால் அந்த கண்ணன் என்கிற பெயரிலே முதல் எழுத்து க. இது தமிழிலே பிரித்து பார்க்கும்போது இக் கூட்டல் அ என்று வரும். இதில் வரக்கூடிய உயிர் ஓசை அ என்கிற எழுத்தை குறிக்கும். எனவே அ என்கிற எழுத்தை அசைவொழியாக கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் வல்லூறு என்கிற பட்சியிலே அடங்கும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். அதே போல காமேஷ் என்கிற பெயரை பார்த்தால் முதல் எழுத்து கா நெடில். இது இக்கு கூட்டல் ஆ என்று வரும். இதில் வரக்கூடிய உயிர் ஓசை ஆ என்கிற எழுத்து. எனவே ஆ என்கிற எழுத்தின் அசை அது பெயரின் முதல் எழுத்தாக வந்திருந்தால் அவர்களும் இந்த வல்லூறு என்கிற பட்சியிலே இடம் பிடிப்பார்கள் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். அதைப்போல வல்லூறு என்கிற பெயரிலே வையவன் என்கிற ஒரு பெயரை பார்த்தால் முதல் எழுத்து வை. இது இவ் கூட்டல் ஐ என்று வரும். இதிலே வரக்கூடிய ஐ என்கிற அசை ஒருவருடைய பெயருக்கான முதல் எழுத்து அசையாக வரும். இவர்களும் வல்லூறு என்கிற பெயரிலே இடம்பெறுவார்கள். அடுத்தபடியாக கௌதமன் என்று ஒரு பெயரை எடுத்துக்கொண்டால் முதல் எழுத்து கௌ. இது இக்கு கூட்டல் ஔ என்று வரும். எனவே ஔ என்கிற எழுத்து அசை வரும்படியாக ஒருவர் பெயரின் முதல் எழுத்து இருந்தால் அது அவருக்கான நட்சத்திர பட்சி அல்லது பெயர் பட்சியாக வரக்கூடிய வல்லூரை குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்காக உங்களுக்கு இங்கே வல்லூருக்கானது மாத்திரம் காட்டப்பட்டிருக்கிறது. மற்ற நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த எழுத்து அசைகளை கொண்டு உங்கள் பெயருக்கான அசை எது, அதற்கான பெயர் பட்சி எது என்பதை எளிதாக கண்டறிந்து கொள்ளலாம். மறுபடியும் நினைவூட்டுகிறேன், நட்சத்திர பட்சி தான் துல்லியமான பலனை தரக்கூடியது. அது இல்லாத நிலையிலே இந்த பட்சியை பயன்படுத்துவதில் தவறில்லை என்பது சித்தர்களுடைய கருத்து. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் பிறந்த திதியை கொண்டும் பட்சியை அறிய முடியும் என்று சித்தர் பெருமக்கள் குறித்திருக்கிறார்கள். பிறந்த திதி நம்முடைய பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவர் பிறந்த நாளிலே அவர் பிறந்த அந்த வேளையிலே எந்த திதி இருந்தது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். வல்லூறு என்கிற பட்சி பிரதமை, சஷ்டி, ஏகாதசி ஆகிய திதிகளை குறிக்கும். ஆந்தை துவிதியை, சப்தமி, துவாதசி என்கிற திதிகளை குறிக்கும். காகம் திருதிகை, அஷ்டமி, திரையோதசி என்கிற திதிகளை குறிக்கும். கோழி சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி என்கிற திதிகளை குறிக்கும். மயில் பஞ்சமி, தசமி, பௌர்ணமி என்கிற திதிகளை குறிக்கும் அல்லது அமாவாசை என்கிற திதியை குறிக்கும். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருளி செய்தார்கள். இதை எளிமையாக நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு நான் சொல்லுகிறபடியாக இதை மாற்றி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு அது புரிந்துவிடும். வல்லூறு பிரதமை, ஆந்தை துவிதிகை, காகம் திருதிகை, கோழி சதுர்த்தி, மயில் பஞ்சமி. திதி வரிசையாக வருகிறதா? அதன் பிறகு பாருங்கள்,
பஞ்சமிக்கு அடுத்தபடியாக மறுபடியும் சஷ்டி வல்லூர், ஆந்தை சப்தமி, காகம் அஷ்டமி, கோழி நவமி, மயில் தசமி. மறுபடியும் வல்லூர் ஏகாதசி, ஆந்தை துவாதசி, காகம் திரையோதசி, கோழி சதுர்த்தசி, மயில் பௌர்ணமி அல்லது அமாவாசை. இப்படி 5 சுழற்சி முறையிலே திதிகளை பார்த்து திதிக்கான பட்சி என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஒருவருக்கு பிறந்த நட்சத்திரம் தெரியவில்லை, திதி தெரியும் என்றால் இந்த திதி பட்சியை பயன்படுத்தி கொள்ளலாம். நமக்கு துல்லியமான வெற்றி கிடைப்பதற்காக ஒருவர் பிறந்த நட்சத்திர பட்சியினுடைய நிலை, அது ஊன், அரசு, நடை, துயில், சாவு என்கிற நிலையிலே எதிலே இருக்கிறது என்பதையும், அதனோடு கூட இந்த திதி பட்சிக்கு சொல்லப்பட்ட பட்சி அதனுடைய நிலை என்ன, ஊன், அரசு, நடை, துயில், சாவு என்பதையும் பார்த்து இந்த இரண்டிலுமே துல்லியமான நல்ல நிலைகள் இருக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்தும் போது இன்னும் கூட அதிகமான வேகமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இது நீண்ட நெடிய ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கக்கூடிய துல்லியமான முறைக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து தேய்பிறை நாட்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். முதல் பக்கத்திலே நாம் பார்த்தது வளர்பிறை நாட்களிலே வரக்கூடிய பட்சியினுடைய திதி பற்றி சொல்லியிருந்தார். இங்கே தேய்பிறை நாட்களை பார்க்கலாம். வல்லூர் என்பது பஞ்சமி, தசமி, அமாவாசை, ஆந்தை சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி, காகம் திருதியை, அஷ்டமி, திரையோதசி, கோழி துவிதியை, சப்தமி, துவாதசி, மயில் பிரதமி, சஷ்டி, ஏகாதசி. அப்படியே தலைகீழாக இருப்பதை பாருங்கள். தலைகீழாக கீழே இருந்து மேலே பாருங்கள். பிரதமை, துதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி. இப்படி வளர்பிறைக்கும் தேய்பிறைக்குமான திதிப்பட்சிகளை பற்றியும் நம்முடைய சித்தர் ஒரு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தனித்தனியாக உங்களுடைய குறிப்பேடுகளிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்துவதற்கு பேருதவியாக இருக்கும். பஞ்சாங்கங்களிலே இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்காது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அடுத்து, ஒரு பட்சி ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதிகாரம் செலுத்தக்கூடிய பட்சியாக இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் அதிகார பட்சி, படுபட்சி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதிகார பட்சி என்பது அந்த நாளை முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பட்சி என்றாகும். படுபட்சி என்பது அந்த நாளிலே முற்றிலுமாக பலம் இழந்து போன பட்சியை பற்றி குறிக்கும். இப்போது அதிகார பட்சியை பற்றி பார்க்கலாம். ஒரு நாளை நீங்கள் எடுக்கிறீர்கள், அது பகலோ இரவோ. அந்த வேளையிலே எந்த பட்சி முதல் ஜாமத்திலே ஊன் என்கிற நிலையிலே இருக்கிறதோ அந்த பட்சி தான் அதிகார பட்சியாக இருக்கும். இதை உங்கள் பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சபட்சிக்கான வளர்பிறை மற்றும் தேய்பிறைக்கான பகல் இரவு கால அட்டவணைகளை பாருங்கள். ஒரு நாளின் தொடக்கத்திலே வரக்கூடிய முதல் ஜாமத்திலே எந்த பறவை ஊன் என்கிற நிலையில் இருக்கிறதோ அந்த பறவைதான் அந்த நாளுக்கான அதிகார பட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலே வல்லூர் என்கிற பட்சி அதிகாரம் பெறுகிறது பகல் வேளையிலே. இரவிலே வெள்ளிக்கிழமையிலே வல்லூர் என்கிற பட்சி அதிகார பட்சியாக மாறுகிறது. திங்கள் மற்றும் புதன்கிழமைகளிலே ஆந்தை என்கிற பட்சி அதிகார பட்சியாகும். அதுவே சனிக்கிழமையிலே ஆந்தை என்கிற பட்சி இரவிலே அதிகார பட்சியாக மாறும். வியாழக்கிழமைகளிலே காகம் அதிகார பட்சி. இரவிலே ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளுக்கு காகம் அதிகார பட்சியாகும். வெள்ளிக்கிழமைக்கு கோழி அதிகார பட்சி. இரவு வேளையிலே திங்கள் மற்றும் புதன் அதிகார பட்சியாக இருக்கும். சனிக்கிழமையிலே மயில் அதிகார பட்சியாக இருக்கும். அதே வேளையிலே வியாழக்கிழமையிலே இரவிலே அது அதிகார பட்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கவனத்திலே கொள்ளுங்கள். ஒரு நாளிலே பகல் அல்லது இரவிலே முதல் ஜாமத்திலே எந்த பட்சி ஊன் என்கிற நிலையிலே இருக்கிறதோ அந்த பட்சி தான் அன்றைய நாளுக்கான அதிகார பட்சி என்பதை கவனிக்க வேண்டும். அதிகார பட்சியை பார்த்துவிட்டோம், அதாவது பலம் நிறைந்த பட்சியை பார்த்துவிட்டோம். அப்படியென்றால் ஏதாவது ஒரு பட்சி பலம் குறைந்ததாக இருக்கத்தானே வேண்டும். அது என்ன என்பதையும் இப்போது பார்த்துவிடலாம். பலம் குறைந்த பட்சியை எப்படி குறிக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய பட்டியலிலே தேய்பிறை நாளிலே முதலே பார்த்தது வளர்பிறை நாளுக்கான அதிகார பட்சி. இப்போது தேய்பிறை நாளுக்கான அதிகார பட்சியை பற்றியும் ஒரு பட்டியல் இருக்கிறது, அதையும் பார்த்து விடலாம். வெள்ளிக்கிழமைகளிலே பகலிலே வல்லூர், வியாழக்கிழமையிலே இரவிலே வல்லூர் அதிகார பட்சியாகிறது. வியாழக்கிழமையிலே ஆந்தை, இரவிலே புதன்கிழமை இரவிலே ஆந்தை அதிகார பட்சியாகிறது.
புதன்கிழமையிலே காகம் பகலிலேயும் ஞாயிறு செவ்வாயிலே இரவிலேயும் அதிகாரபட்சியாகிறது. ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலே கோழி பகலிலே அதிகாரபட்சியாகவும் திங்கள் சனியிலே இரவிலே கோழி அதிகாரபட்சியாகவும் இருக்கிறது. திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளிலே மயில் பகலிலே அதிகாரபட்சியாகவும் வெள்ளிக்கிழமையிலே இரவிலே அதிகாரபட்சியாகவும் இருக்கிறது. பட்சியின் செயலற்ற நாள், அதாவது படுபட்சி நாள், இதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வளர்பிறை மற்றும் தேய்பிறையை பற்றி சொல்லியிருக்கிறோம். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் வல்லூர் என்கிற பட்சிக்கு படுபட்சி நாளாகும். தேய்பிறை நாட்களிலே செவ்வாய்க்கிழமை வல்லூர் படுபட்சியாக இருக்கும். இந்த படுபட்சி என்கிற நாளிலே உங்களுடைய பட்சி ஊன் அரசு என்ற எந்த நிலையிலே இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது. எனவே யாதொரு காரியத்தையும் செய்வதற்கு இந்த படுபட்சி நாட்களை தவிர்க்க வேண்டும் என்பது கருத்து. அதுபோல ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே ஆந்தை, இரவிலே தேய்பிறையிலும் வளர்பிறையிலும் இந்த படுபட்சி என்பது பொருந்தும். அதே போல திங்கட்கிழமை காகம் படுபட்சியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறையிலே படுபட்சியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலே பகலிலே கோழி, வியாழன் சனியிலே இரவிலே கோழி படுபட்சியாக இருக்கும். புதன்கிழமையிலே மயில் என்கிற பட்சி படுபட்சியாக இருக்கும். அதுவே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே இரவிலேயும் மயில் என்கிற பட்சி படுபட்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், புதன்கிழமையிலே பகலும் இரவும் இந்த முழு நாளும் மயில் என்கிற பட்சி படுபட்சியாக இருக்கும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சரியாக குறித்து வைத்து கொண்டு நம்முடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு சரியான பலன்களை கண்டறிய முயற்சிக்க வேண்டும் என்று நம்முடைய சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இன்னும் நுணுக்கமான பல விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றன. பதிவின் நீளம் கருதி இத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவிலே இந்த பஞ்சபட்சிகள் சம்பந்தப்பட்ட மேலும் அதிக பல விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். கவனம் கொள்ளுங்கள். 5 பாகங்களாக இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பிரித்து உங்களுக்காக தரப்படுகிறது. 5 பாகத்தையும் முழுமையாக பார்த்து முடித்து அதற்கான அட்டவணைகளை தயாரித்து வைத்து கொண்டான பிறகு நீங்கள் பஞ்சபட்சியை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அதுவரையிலும் சற்று பொறுமையை கடைப்பிடியுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.